எவ்ரிவான் இட்ஸ் ஜூன் 25th தேர்ஸ்டேவோட என்கியூஏஎம் செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த என்கியூஏஎம் செஷன் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் ஏஷியா ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் எனி கேப்ஸ், பட் ஒரு மைனராக குட்டியோண்டு ஒரு நியூடே ஓப்பனிங் கேப் அதோட ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நமக்கு பிஎம் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வாலட்டிலிட்டி ஏஎம்மில் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டான். ஐ வாஸ் லைக் நேற்று ரேஞ்சு லோ கட் ஆனதுக்கப்புறம் ரேஞ்ச் ஆகி வந்து ஏஎம்ஏ போயிடுவான். ஏன்னா அந்த இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ரேஞ்சு லோ கரெக்ட் ஆச்சு. ப்ரீவியஸ் டேவோட பிஎம் செஷன் லோ நேற்று கரெக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ரேஞ்ச் லோ அட்டாக் ஆனதுக்கப்புறம் 10 AM இவ்வளோ பெரிய சக்ஸஸ் விட்டு வச்சிட்டான். இங்கே நான் இந்த செல்லை பிடிச்சி ஆல்ரெடி நேற்றோட வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷிஃப்ட்டுக்கு அடுத்து ஓகே இந்த ஹைஸ் அட்டாக் ஆகிடும், ஸோ தட் மார்க்கெட் வந்து அப்படியே ரேஞ்ச் ஆகி போயிடும்னு பார்த்தா ப்ரைஸ் வந்து 11 AM அப்படியே திரும்ப உல்ட்டாக ரிவர்ஸ் பண்ணி 9:30 ஹையை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இன்னையோட நேற்றோட கரண்ட் ஹையை கலெக்ட் பண்ணிட்டு ப்ரைஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டான். அந்த ப்ரீவியஸ் டேவோட ஹையை கலெக்ட் பண்ணலை, அந்த ரேஞ்சோட ஹையை. அதுக்கடுத்து பிஎம் செஷன் ஃபுல்லாக கீழே போயிட்டு ஏஎம் க்ளோஸு லஞ்ச்லாம் கீழே போயிட்டு பிஎம் ஓப்பன் ஆனதுலேருந்து ப்ரைஸ் வந்து செம்ம ஷிஃப்ட்டு கொடுத்து பிஎம் க்ளோசிங்க்கு தூக்கி நிறுத்திட்டான். லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஏறி நின்றுச்சு. ஸோ இன்னையோட ஏஷியா ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல்லாக இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணாட்டினாலும் அங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிட்டான். இந்த 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப், இந்த 4 ஹவரோட இன்டர்னல்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு 22க்கு ப்ரைஸ் அந்த இம்பேலன்ஸை ரீபேலன்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ரீபேலன்ஸ் தான் இந்த ஃபிஜிக்குள்ளே வந்திருந்தால் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து 50% வந்த மாதிரி கணக்காகும். ஸோ திரும்ப ப்ரீமியமில் இருக்க ஒரு ஃபேர் கேப் டேப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஏஷியா க்ளோஸே பெருசாக புல்லிஷ்க்கு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். அண்ட் தென் உங்களுக்கு லண்டன் அப்படியே அதை கண்டினியூட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் டே ஹை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கேயே பர்ஜ் ஆயிடுச்சு. ப்ரைஸ் அதுக்கு மேலே கரண்ட் டே ஹைக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டு ப்ரைஸ் உங்களுக்கு லண்டன் வந்து அதுக்கடுத்து கன்சாலிடேட் ஆகிட்டு தேர்ட் குவாட்ரண்ட் ஆஃப் டெய்லி சைக்கிள் வந்து ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங் இந்த ஏரியா. சரி, ஓகே, இன்றைக்கி நியூயார்க் ஓப்பனுக்கு வரேன். நியூயார்க் ஓப்பன் வரதுக்கு முன்னாடி என்னென்ன சைக்கிள்ஸ் பிளேயில் இருக்குது சீக்வென்ஷியல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹையை சர்ப்ரைசிங்லி என்கியூ மட்டும் தான் கலெக்ட் பண்ணியிருப்பான். இந்த இடத்துல இதுதான் ப்ரீவியஸ் டே ஹை. உங்களுக்கு என்கியூ கலெக்ட் பண்ணியிருப்பான், இஎஸ் கலெக்ட் பண்ணல, ஒய்எம் கலெக்ட் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கு வந்து என்கியூ அண்ட் ஒய்எம் மட்டும்தான் ப்ராப்பராக உள்ள ட்ராவல் பண்ணியிருப்பான். ப்ரீவியஸ் டேக்கு மேலே இஎஸ் ட்ராவல் பண்ணல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இஎஸோட இப்போ நமக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஷார்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நிறையா, லாங் ஆகிறத விட. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீக்லி சைக்கிளை வச்சு பிளைண்டாக மட்டும் சொல்லலை. ஆர்டிஹெச் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ரியல் டைம் ட்ரேடிங் ஹாஸ் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிறதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே தூக்க போகிற முதல் லிக்விடிட்டி ரேஞ்சோட ஹை. உங்களுக்கு வந்து ரேஞ்சோட லோவை நேற்று தூக்கியிருந்தான், பட் பிஎம்மால் நேற்று ரேஞ்சோட ஹையை கம்ப்ளீட் பண்ண முடியலை. தெரியுது, அந்த இடத்துல நேற்று பிஎம் க்ளோசிங் இப்படி ஆகிட்டு. ஸோ ரேஞ்சோட ஹையை நேற்று பிஎம்மால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ இன்னையோட இடிஹெச்சே கேப் அப்பில் மேலே போனதுனால உங்களுக்கு இன்னையோட ஆர்டிஹெச் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி முந்தா நேற்றோட ரேஞ்ச் ஹையை முடிச்சிட்டான். உங்களுக்கு ரேஞ்ச் பிளே இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள், 15 மினிட்ல வைக்கிறேன். ரேஞ்சில் கட் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப நேற்றோட பிஎம் செஷன் மேனிபுலேட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டானுங்க மேலே. ஸோ இன்னி ரேஞ்ச் ஹை கட் ஆயிடுச்சு. அண்ட் தென் இந்த ஆர்டிஹெச் கேப்பும் கொஞ்சோண்டு ஃபில் பண்ணிட்டான். ஸோ இதுக்கடுத்து மேலே போகிறதா இருந்தால் இந்த கேப் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணணும், கரெக்டாக? பட் ஆப்வியஸாக அது நடக்காது. ஏன் நடக்காது? ப்ரைஸ் நேற்றோட பிஎம் செஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ், எங்கே இவ்வளோ பெரிய 700 பாயிண்ட்ஸ் இம்பேலன்ஸில் நிறுத்திட்டான். ஸோ அதுக்கு கொஞ்சமாவது என்னோடய ஆர்டிஹெச் ரீபேலன்ஸ் பண்ணும். இவ்வளோ பெரிய செல் ஆஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இந்த இடத்துல இப்படி போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நல்லா தெரியும், இந்த இடத்துல அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே மேலே ஏற்றி அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிறது புல்ஷிட். சரி, அந்த இடத்துல வீக்லி கேட்ஸில் ஆகி ப்ரைஸ் மேலே போகிற மாதிரி இருந்தால் கூட அது ஓகே. பட் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சரை பாருங்கள். 15 மினிட்ல ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு M15 ஃபெராலிக ப்ரீ மார்க்கெட் இதுதான் 9:30 கேண்டில். 9:30 கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல M15 எஃப்இஜி 9:30 ஓப்பனு ஹை M15 எஃப்இஜியில் ட்ராவல் பண்ண உடனே 1 மினிட்டுக்கு போகிறேன். M15 எஃப்இஜி தான் நமக்கு இங்கே இருக்க பிஓஐ பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதுதான். மேலே ஆல்ரெடி நமக்கு வந்து வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ப்ரீவியஸ் டே ஹையில் இருக்குது. உங்களுக்கு 90 மினிட் சீக்வென்ஷியல் உங்களுக்கு வந்து அதுவும் ES2க்குள்ள, அதாவது இந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா ஒய்எம்மா உங்களுக்கு ஒய்எம் அதை டர்ல் சூப் பண்ணிட்டான். ES அண்ட் ஒய்எம் வந்து அதை டர்ல் சூப் பண்ணல. உங்களுக்கு 90 மினிட் சீக்வென்ஷியல் இருக்குது. 1 மினிட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா மைக்ரோ சைக்கிள் சீக்வென்ஷியல் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல 3 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் இருக்குது. டெய்லி ஃபார்ம் ஆகாது, ஏன்னா Q2 ஹைஸை வந்து 3 ஆசெட்டு தூக்கிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் சீக்வென்ஷியல் வச்சுட்டு M15 எஃப்இஜியில் ட்ராவல் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு குட்டி டோட்டல்ஸ் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மேலே போயிட்டு உடனே இப்படி வச்சுட்டாங்க. கீழே மார்க்கே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு M15 எஃப்இஜிக்குள்ளே ட்ராவல் பண்ணிட்டான்.
உங்களுக்கு வந்து ட்ரா ஆன் லிக்விடிட்டி இப்போ இங்கேருந்து எங்கே போவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீப் இட் சிம்பிள். இங்கேருந்து போகிறதா இருந்தால் ஒரு ரே லோ, மேஜர் லோ, கரண்ட் லோ. ஏன்னா உங்களுக்கு கரண்ட் லோவோட சேர்த்து அங்கே 4 ஹவரோட ஃபேரலி கேப் இருக்கும் புல்லிஷ்க்கு. இந்த இடத்துல 4 ஹவரோட இன்டர்னலு, 1 ஹவரோட இவ்வளோ பெரிய இன்டர்னலு. ஸோ சிஎஃப்எஸ் ஏரிக்கு கரண்ட் லோட நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஏன் நான் பண்ணியிருப்பேன், நான் இது இருந்தால் பண்ணியிருப்பேன்னா, நான் இன்றைக்கி சார்ட்டில் இல்லை. நான் ஆல்ரெடி மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே 3 நாள் ட்ரேட் எடுத்தேன். 3 நாளும் வந்து பார்த்திங்கன்னா டன் ஃபார் த வீக். ஸோ இந்த வீக் ட்ரேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ சார்ட்ஸ்லேயே நான் இல்லை. ஸோ ஆஃப்டர் பிரேக் டவுன் என்ன நடந்துச்சுங்கிறத பிரேக் டவுன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இஃப் இன் கேஸ் நான் இருந்திருந்தேன்னா இந்த லோ தான் டார்கெட் வச்சிருப்பேன். ஏன்னா இதுக்கு மேலே இவ்வளோ பெரிய இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் அவ்வளோ ஷோராக இருக்காது. இங்கேருந்து இப்படியே பைக் ஹவுஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அங்கே எடுக்கிற செல்லுக்கான மேக்ஸிமம் டார்கெட்டு இந்த பிளாக் கலர் லைன் தான். இதுதான் விச் இஸ் Q1ஓட லோஸு. நீங்கள் அதுக்கு முன்னாடி எங்கே வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரேடை ப்ளேஸ் போடுறீங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வேறு ஏதாவது உங்களுக்கு 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு இன்டர்னல்ஸோ எங்கேயாவது பார்ஷியல் எடுக்கணும், ஃபிக்ஸ்ட் ஹவரில் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஷோராக இந்த இடத்துக்கு போய்டுவோம். ஏன்னா ஆர்டிஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஹெச்லேயும் அதுதான் வந்து உங்களுக்கு கேப் ஃபில் ஆகும். ஆல்மோஸ்ட் கேப் ஃபில், ஓஆர்ஜி கேப்போட ஃபில் ஆகிறதும் அதுதான். இது இருப்பாங்க ஓஆர்ஜிக்கு மேலே இருக்காது. ஸோ இந்த இடங்கிறது ஒரு கேரண்டடான லோ. ஸோ இது ஃபில் பண்ணிட்டு ப்ரைஸ் மேலே போகலாம், இல்லை இன்னும் கீழே டீப்பராக போகிறதுனாலும் போகலாம். பட் தட்ஸ் த ஒன்லி டார்கெட். நான் இருந்திருந்தேன்னா இதை வச்சுருப்பேன். ஸோ இங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் நான் எடுக்கிறத நான் கன்ஃபார்ம் செகண்ட்ஸில் எடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு M15ஓட எஃபிஜிக்குள்ளே போயிட்டு நல்ல ரிஜெக்ஷன் இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த சிஎஸ்ஜி வச்சிட்டேன் அப்படி. ஸோ இந்த கேனில் ஓப்பனில் ட்ரேடு போட்டுக்கலாம். 1 மினிட்ல பார்த்தாலும் அதுதான். 1 மினிட்ல பார்த்தா இந்த இடத்துல இந்த கேனில் ஓப்பனில் ட்ரேடை போட்டுட்டு ஸ்டாப்பில் இந்த இடத்துல சின்ன ஸ்டாப் தான் வைப்பேன். இந்த இடத்துல ட்ரேடு ஸ்விங்கையில் ஸ்டாப் வச்சா வேல்யூ ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல விக் அவ்வளோ பெருசு, விக் அவ்வளோ பெருசு, இந்த பாடியிலே ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஏன்னா நீங்கள் செகண்ட்ஸில் வச்சு பார்த்தாலும் செகண்ட்ஸ் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய விக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இன்டர்னல் இப்படி பண்ணிட்டு இந்த ரிஜெக்ஷன் பிளாக் டேப் பண்ணிட்டு வரலாம் அவசியம் இல்லைங்க. அவ்வளோ பெரிய அக்ரெஷன் மேனிபுலேஷன் கொடுத்துட்டு செம்மையாக உள்ள இழுத்து வச்சுட்டான். நல்ல ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். ப்ரைஸ் இந்த இடத்துல வால்டரிட்டியோட இப்போ என்னன்னா 9:30 நம்ம ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரைஸ் வந்து 9:30 உங்களுக்கு அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் ஸ்டார்ட் ஆகணும்னா அப்படியே போயிடணும். இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு டாப் கொடுத்துட்டு தான் போவானா வேலை ஆகாது. ஸோ இந்த இடத்துல தான் எஸ்எல் இங்கே வச்சுட்டு டார்கெட் இது பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்ஸ் 6 RR. இல்லை நீங்கள் சேஃபர் சைடுக்கு தான் வைக்கிறீங்க, பிகினராக இருக்கீங்கன்னா இங்கே வச்சா கூட 2.7 RR. இல்லைனா வால்டிலிட்டி போக போக கூட இங்கே இனிஷியலாக இங்கே வச்சுட்டு வால்டிலிட்டி போக போக இங்கே வச்சுட்டு அடுத்து பிரேக் இவன் போட்டு இந்த ஹையில் ட்ரையல் பண்ணுறது, அடுத்து இருக்க இந்த ஹை இந்த இன்டர்னல் அடுத்து டார்கெட்டு அப்படியும் பண்ணியிருக்கலாம். ஆப்வியஸாக இதுதான் நிறைய பேர் வச்சு இன்னும் எடுத்த டார்கெட்டு ட்ரேடு. அதுக்கடுத்து இன்னும் நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க ட்விட்டரில். பட் அது வந்து ட்ரையல் பண்ணியிருப்பாங்க ஸ்டாப்ஸ், அக்ரெசிவ் ட்ரேடிங். இந்த ஒவ்வொரு இன்டர்னல் வச்சு மொத்த கவையும் பிடிச்சாங்க. பட் கேரண்டடான டார்கெட்டுங்கிறது இந்த Q1ஓட லோஸ் தான். அதுக்கு மேலே அது எங்கே போனாலும் ஏன்னா 200 பாயிண்ட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். அந்த கண்டினியூஷன்லேயும் உங்களுக்கு எந்த டேச்சும் வராது. 5 மினிட் இன்டர்னல் ஒன்று கூட டேக் கொடுக்கல, அப்படியே ப்ரைஸ் ஃபுல்லாக ஃபால் ஆஃபு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல 10 AM அரை மணி நேரத்துலேயே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் வந்துட்டான். ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் 10 AM PO3 ப்ளே பண்ணுறீங்க. 10 AMனா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீக்லி சைக்கிள் வீக்லியா ஒரு நிமிஷம் இல்லை டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸு கொஞ்சம் கோல் கைஸ், அதனால தான் நான் வந்து கொஞ்சம் வந்துட்டுருக்கேன். சாரி. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல். இந்த இடத்துல இது ஏன் காட்டலைன்னா இங்கே நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, அதனால தான் காட்டல. உங்களுக்கு வீக்லி வித்து டெய்லி உங்களுக்கு வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஃபார் பைஸு, டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஃபார் பைஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 AM ஓப்பன். ஸோ இந்த இடத்துல 10 AM PO3 ப்ளே பண்ணி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த மைனர் ஹையாக கட் இதுதான் டார்கெட் வச்சுருக்கணும். ஆனால் அதுக்கு மேலே எங்கே போவாங்கிறது தெரியாது. பட் அந்த ஹை கட் ஆகிருக்கும் இந்த 5 நியர்பையில் இருக்க மைனஸ் ஸ்விங் ஹை. ஸோ இந்த இடத்துல எடுக்கிறது தான் இது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான டார்கெட்டு. பட் நல்ல மூவ்ங்கிறது இதுதான், இந்த செல் ஆஃப் தான். ப்ராப்பராக 15 மினிட் இன்டர்னல், வீக்லி 90 மைக்ரோ, 15 மினிட் இன்டர்னல், 1 மினிட் மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட்டு, கேரண்டட் டார்கெட் Q1 லோஸு அண்ட் ப்ரொடக்டட் லோஸு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் இந்த நாளோட ட்ரேட் பிரேக் டவுன். வந்திருந்தேன்னா இதுதான் எடுத்துருக்க முடியும். ஆப்வியஸாக இந்த ரீட்ரேஸ்மெண்ட் கூட இஸ் நாட் ஷோர். எனக்கு இல்லை ஒரு ஆர்டிஹெச்சோட செல் ஸ்டாப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பயம் இருக்கும் எதிர அது தூக்கிடுவானோ அப்படிங்கிறது. பட் இந்த செல் ஆஃப்ங்கிறது இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். see you all tomorrow ஃப்ரைடேவோட ட்ரேட் பிரேக் டவுனில் வீக்லி ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன் பார்க்கலாம். நாளையோட ப்ரைஸ் ஆக்ஷன் பிரேக் டவுன். தட்ஸ் இட். டாடா பாய்.